விஜயநகரத்தில் ஒரு அழகான காலை. அரண்மனை தோட்டம் முழுவதும் மலர்களின் மனம் வீசியது. மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், மாதுளைகள் நிறைந்த தோட்டத்தை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர். ஆனால் அன்று காலை அரண்மனை காவலர்கள் ஓடிக்கொண்டு வந்தனர். மகாராஜா, மகாராஜா! அரசர் கிருஷ்ணதேவராயர் அதிர்ச்சியுடன் கேட்டார். என்ன ஆயிற்று? காவலர் மூச்சுவிட முடியாமல் சொன்னார். ஒரு குரங்கு குட்டி தோட்டத்துக்குள் புகுந்து எல்லா பழங்களையும் கெடுத்து விட்டது. அரசர் கோபமடைந்தார். ஒரு சிறிய குரங்கை கூட பிடிக்க முடியவில்லையா? அந்த நேரத்தில் அரண்மனை தூணின் மேல் அமர்ந்திருந்த சிறிய குரங்கு குட்டி அனைவரையும் பார்த்து சிரித்தது. அதை பார்த்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு காவலர் அதை பிடிக்க ஓடினார். ஆனால் குரங்கு குட்டி வேகமாக மரத்தில் ஏறிவிட்டது. மற்றொருவர் வலை வீசினார். ஆனால் அது வலைக்கு மேலே தாவியது. அரசர் கோபமாக சொன்னார், இந்த குரங்கை உடனே பிடிக்க வேண்டும். அப்போது தெனாலிராமன் மெதுவாக சிரித்தார். மகாராஜா, பயந்து ஓடும் உயிரை பலத்தால் பிடிக்க முடியாது. அரசர் புரியாமல் கேட்டார், அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? தெனாலி அமைதியாக தோட்டத்தை கவனித்தார். அந்த குரங்கு குட்டி அடிக்கடி பழங்களை எடுத்துக்கொண்டு அரண்மனை சுவரை நோக்கி ஓடுவது அவருக்கு புரிந்தது. தெனாலி மெதுவாக அதை பின்தொடர்ந்தார். சுவரின் அருகே சென்று பார்த்தபோது ஒரு பெரிய மரத்தின் பின்னால் இன்னும் 2 சிறிய குரங்குகள் நடுங்கிக் கொண்டு இருந்தன. அவை மிகவும் பலவீனமாக இருந்தன. தெனாலி மெதுவாக சொன்னார், ஆஹா, இது திருடவில்லை, தன் குடும்பத்திற்காக உணவு எடுத்துச் செல்கிறது. தெனாலி உடனே சில பழங்களையும் தண்ணீரையும் கொண்டு வந்தார். சிறிய குரங்குகள் அவற்றை வேகமாக சாப்பிட்டன. அதை பார்த்த குரங்கு குட்டி மெதுவாக தெனாலியிடம் அருகே வந்தது. அது பயப்படவில்லை. அப்போது தெனாலி கவனித்தார், அந்த குரங்கின் காலில் காயம் இருந்தது. யாரோ இதை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அடுத்த நாள் தெனாலிராமன் காட்டுப்பகுதிக்குச் சென்றார். அங்கு சில வேட்டைக்காரர்கள் வலை வைத்து குரங்குகளை பிடிப்பதைக் கண்டார். அவர்கள் குரங்குகளை பிடித்து விற்க திட்டமிட்டிருந்தனர். தெனாலி உடனே ஒரு திட்டம் போட்டார். அவர் காவலர்களிடம் மெதுவாக சொன்னார், இவர்கள் குரங்குகளை மட்டுமல்ல, காட்டின் அமைதியையும் திருடுகிறார்கள். அன்று இரவு வேட்டைக்காரர்கள் மீண்டும் வலை போட வந்தனர். ஆனால் இந்த முறை மரங்களின் பின்னால் அரசரின் காவலர்கள் மறைந்திருந்தனர். வேட்டைக்காரர்கள் வலை வீசியவுடன், பிடியுங்கள் என்று தெனாலி கத்தினார். காவலர்கள் உடனே அவர்களை பிடித்தனர். அடுத்த நாள் அரண்மனையில் அரசர் தெனாலியை பாராட்டினார். மீண்டும் ஒரு முறை உன் புத்திசாலித்தனம் வெற்றி பெற்றது. தெனாலி சிரித்தார். மகாராஜா, பசியால் தவறு செய்பவனை தண்டிக்க வேண்டாம், அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசர் மெதுவாக தலையசைத்தார். அன்று முதல் விஜயநகரத்தில் யாரும் காட்டு விலங்குகளை காயப்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. அந்த சிறிய குரங்கு குட்டி அது தினமும் அரண்மனை தோட்டத்துக்கு வந்து தெனாலிராமனின் அருகில் அமர்ந்து பழம் சாப்பிடத் தொடங்கியது. அதை பார்த்த அனைவரும் சிரித்தனர். கருணையுடன் பார்க்கும் மனம் உண்மையை எளிதாக கண்டுபிடிக்கும். கதைகள் முடிவதில்லை, அவை புதிய சாகசங்களுக்கு வழிகாட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம். இது உங்கள் டூன் அனிமே ஸ்டுடியோ.